5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் மொழியப்பட்டுள்ள ஆளுநர் உரையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு நான் சார்ந்திருக்கிற கட்சியின் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் ஓர் உரை. வரும் ஆண்டில் இந்த அரசின் செயல் திட்டங்கள் மற்றும் கொள்கை நிலைப்பாடு குறித்து இந்த ஆளுநர் உரையில் சிறப்பாக குறிப்பிட்டிருப்பது பாராட்டத்தக்கது. இங்கு உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குறைபாடுகளை எடுத்து கூறினார்கள். எனினும் பொதுவாக பார்க்கும்போது கட்சி பாகுபாடின்றி அனைவருமே பாராட்டக்கூடிய உரையாகத்தான் இது உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஒட்டுமொத்த மக்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்ற வகையில் பல திட்டங்கள் இந்த உரையில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இங்கே தொழில் முதலீட்டை பெறவும் வேலை வாய்ப்புகளை பெருக்கவும் சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் வெளியிடப்பட்ட வாக்குறுதிகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதை காண முடிகிறது. குறிப்பாக இணைய வழியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல வாரியம் அமைக்கும் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டுமென்று முதற்கண் வலியுறுத்த விரும்புகிறேன். அதேபோல போராடி கொண்டிருக்கும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் அரசு அக்கறை செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக கோயில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு சொத்துக்களை கைப்பற்றியுள்ளதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களையும் விவசாயம் செய்பவர்களையும் கருணையுடன் அணுக வேண்டுமென குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக மருத்துவத்துறையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பணியமர்த்தப்பட்டுள்ள செவிலியர்களின் பணி நிலைகள் குறித்து ஆழ்ந்த யோசனை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நமது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய படிகளுக்கும் சலுகைகளுக்குமே அவர்கள் போராட வேண்டிய நிலை உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல மதுவிலக்குத்துறையை பொறுத்தவரை நமது டாஸ்மாக் கடைகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகிறேன். எப்படி பார்த்தாலும் அவர்களது கோரிக்கை நியாயமானது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது பதில் உரையில் இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று நம்புகிறேன். அடுத்து உயர்கல்வித்துறை குறித்து 1-2 கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். எனது தொகுதியில் உள்ள முத்துப்பேட்டையில் ஓர் அரசு கலைக்கல்லூரி அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டுதோறும் கோரிக்கை வைத்து வருகின்றேன். அதனை இந்த நிதியாண்டிலாவது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதேபோல ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டாண்டு காலமாக போராடி வருகிறார்கள். அவற்றை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டுமென மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு ஏழை எளிய மக்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்த அரசு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனினும் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆற்றங்கரை ஓரங்களில் குடியிருக்கும் மக்களை அகற்றும் போது அவர்களுக்கு அதே பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நகருக்கு வெளியே அவர்களை குடியமர்த்துவதால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்படுகிறது. எனவே இதனை மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டுமென கோரிக்கை வைக்கிறேன். அடுத்ததாக கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை கடந்த பல வருடங்களாக உயர்த்தப்படாமல் உள்ளது. அது மட்டுமல்லாமல் நூல் விலையும் அப்போதைக்கப்போது உயர்ந்து கொண்டே போகிறது. எனவே விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கும் உதவித்தொகையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே வேளையில் இலவச வேட்டி சேலை திட்டம் உள்ளிட்ட பல அரசு திட்டங்களின் கீழ் அவர்களுக்கு கூடுதல் பணி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நமது மாநிலம் சாதி மத கலவரங்கள் இல்லாமல் அமைதி பூங்காவாக விளங்குகிறது. சட்டம் ஒழுங்கு சீரும் சிறப்புமாக உள்ளதால் தொழில் வளர்ச்சியும் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்காக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாமன்ற உறுப்பினர்களின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். சுற்றுலாத்துறையில் இந்தியாவிலேயே
நம் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் இங்கு வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு சில வசதிகள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக பொது இடங்களில் அவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென விரும்புகிறார்கள். இறுதியாக நமது வரலாற்று பெருமைகளை அப்பயணிகளுக்கு எடுத்துக் கூற போதிய சுற்றுலா வழிகாட்டிகளை நியமிக்க வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன்.